வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தகவல் தொழில்நுட்பத்திலையும் செயற்கை அறிவூட்டப்பட்ட கட்டமைப்புகளிலையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்திருக்கும் ரோபோக்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தொகுத்து வழங்க வந்திருப்பது ஹேமநாதன். இட்ஸ் மீ வினிதா. எந்திரன்களாக மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களாக மாற நினைக்கும் எந்திரன்கள், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நூற்றாண்டில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். 2017 வெளியான ரோபோக்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹேமநாதன், அவங்க கிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேளுங்களேன். ரோபோ பற்றிய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? முதன்முறையாக நான் ரோபோவை ஒரு தொலைக்காட்சி தொடரில் தான் பார்த்தேன். அந்த தொடரில் என்ன ஆகும்னா, ஒரு வாட்சில் ரோபோவை கூப்பிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அந்த ரோபோ நம்மளை காப்பாற்றும். ஆனால் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, திரைப்படங்கள் எல்லாத்துலேயும் ரோபோக்களை வில்லனாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு ஆபத்து உண்டாக்கும் ஒரு கருவியாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் வினிதா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது வித்தியாசமாக வச்சு வெல்கம் பண்ணணும் எல்லாரையும் அப்படின்னு பிளான் பண்ணி எங்கள் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தெர்மாக்கோல் வச்சு ஒரு ரோபோ கிரியேட் பண்ணோம். அந்த ரோபோ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அதெல்லாம் விடுங்க, இப்போ ஜப்பானில் ஒரு ரோபோ கலக்கிட்டு இருக்கு. அதோட பேர் உங்களுக்கு தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்களேன். பெப்பர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவள்தான் பெப்பர். 4 அடி கொண்ட ஒரு செயற்கை அறிவூட்டப்பட்ட ஹியூமனாய்டு ரோபோ. பெப்பர் மனிதர்களை மகிழ்வுபடுத்தும் ஒரு அதிநவீன சாதனம். மனிதர்களின் அசைவுகளுக்கு இவள் அசைவாள். உங்களது கேள்விகளுக்கு பதிலளிப்பாள். தொழில் சார்ந்த சந்தேகங்களுக்கும் விடை தருவாள். உதாரணமா, விமான நிலையத்திற்கு வரும் ஒருவர் அங்கு இருக்கும் உணவகம் எங்கே உள்ளது என்று கேட்டால், நீங்க இடது பக்கம் சென்று பாருங்கள் என்று வழிகாட்டுகிறார். நன்றி என்றதும் உங்களுக்கு வேறு ஏதும் வேண்டுமா என்ற நல்ல பண்புடன் விசாரிப்பாள். மனிதர்களைப் போலவே கண்டும் காணாமல் போவரிடத்தில் மிகுந்த முகமலர்ச்சியுடன் பார்ப்பது மனதை கொள்ளை கொள்ளும் தானே. செல்ஃபிகளுக்கு போஸ் கொடுப்பது, மனிதரைப் போல கைகள் அசைப்பது, ஒரு குழந்தையைப் போல அன்பாய் பார்ப்பது போன்ற பல விஷயங்களை பெப்பர் தனித்துவம் பெற்றுள்ளது. ஷாப்பிங் வருபவருக்கும் அதன் விலை மற்றும் அது இருக்கும் இடத்தை சொல்வது என தன் வேலைகளில் சுறுசுறுப்பாய் இருப்பாள் பெப்பர். குழந்தைகள் இவளோடு விளையாடி மகிழலாம். ஹேமநாதன், இந்த பெப்பர் ரோபோ பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரோபோ நம்ம ஊருக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுதுல. வந்தாச்சே, நம்ம சென்னை ரோபோட் தீம் பார்க் ரெஸ்டாரண்ட்ல அந்த ரோபோட் இருக்கு. தெரியும். நான் கூட இந்த ரோபோ பத்தி நியூஸ்லாம் வாசிச்சேன். ஆனா அது ஹியூமனாய்டு ரோபோட் இல்லையே. ஹியூமனாய்டா இல்லைன்னா என்ன, அது வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்திருக்கு. அறிவியல் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க எந்திரங்களை கண்டுபிடித்தான். அதில் ஒரு படி உயர்வாக மனிதன் உருவத்தில் ரோபோக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்போது மனிதன் செய்யும் வேலைகளை எல்லாம் ரோபோக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன. சென்னை செம்மஞ்சேரியில் சைனீஸ் மோமோ உணவகம் இருந்த இடத்தில் கார்த்திக் மற்றும் வெங்கடேஷ் என்ற 2 நண்பர்களின் உழைப்பில் ரோபோ உணவகம் ஒன்று உருவாகி இருக்கிறது. என் பேர் கார்த்திக். நானும் என் பார்ட்னர் வெங்கடேஷும் 2 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ சரி ரோபோ வச்சு பண்ணலாம், புது ரெஸ்டாரண்ட் ஆகட்டும்னு சொல்லி பிளான் பண்ணோம். பேசிட்டு நான் 4 பேர் டீம், நான் 2 பேர் ப்ளஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், லோகேஷ், கைலாஷ், 4 பேர் 1 இயர் ரிசர்ச் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ், நிறையா டிசைன்ஸ் பிளான் பண்ணோம். சரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரோபோ யோசிச்சு பண்ணோம். இந்தியாவில் இல்லாத ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி இது இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இது பண்ணோம், பிளான் பண்ணோம். பேசிக்கலி இந்த ரோபோலாம் ஜப்பான்லாம் கொண்டு வந்துவிட்டோம். நிறைய கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணோம், இந்தியாவிலையும் ட்ரை பண்ணி பார்த்தோம், 2-3 பேர்ட்டு பேசி பார்த்தோம்.
பட் எங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் கிடச்சிது. ஸோ அதனால் இம்போர்ட் பண்ணோம். கஸ்டமர்ஸ் உள்ள வந்தோன்னா ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு அவன் நேம் என்ரோல் பண்ணோன்னே அவனை என்ட்ரி பண்ணோன்னா எந்த டேபிள் அசைன் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் டேபிளில் வந்து அந்த டேபில் அவன் நேம் டிஸ்பிளே ஆகிடும். உள்ளே வந்து உட்காந்தோன்னா அந்த டேபில் அவனுக்கு என்ன வேணுமோ அந்த மெனு எல்லாமே அதில் இருக்குது, ஆன்லைன் இது ஃபீச்சர் மாதிரி. ஸோ அவனுக்கு தேவையான ஆர்டர் பண்ணோன்னா ஃபுட் ஆர்டர் கிச்சன் போனோன்னே ரெடி ஆகிட்டு ரோபோவில் கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் டேபிளில் சர்வ் ஆகும். ரோபோ பொறுத்தவரை சென்சர்ஸ் இருக்குது. ஸோ நடுவில் வந்து அது ஸ்டாப் ஆகும், பர்த்டே சாங்ஸ் பாடும், ப்ளஸ் என்ன சாப்பாடு கொண்டு வந்துட்டுன்னு சொல்ல முடியும். அதனால் பேஸ்லி அதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ரோபோட். உணவகத்திற்கு உள்ளே நுழைந்ததும் பார்க்கும் இடமெல்லாம் ரோபோக்களின் உருவங்களும் ஆளுயர நிற்கும் பெண் வடிவிலான நிஜ ரோபோக்களும் தான் கண்ணுக்கு தெரிகின்றன. நாம் அமர வேண்டிய மேஜையை தேர்வு செய்து அமர்ந்த பின்னர் உணவு ஆர்டர் கொடுக்க கையடக்க கணினி ஒன்று உள்ளது. அதில் உணவு வகையை தேர்வு செய்ய வேண்டும். சிறிது நேர இடைவேளையில் சர்வர்களுக்கு பதிலாக ரோபோ ஒன்று உணவை எடுத்து வருகிறது. உணவு கொண்டு வந்ததும் டேக் யுவர் ஃபுட் என்று நம்மை பணிக்கிறது. ரோபோ வரும் வழியில் குறுக்கிட்டால் ப்ளீஸ் லீவ் மை வே என்று எச்சரிக்கையும் அந்த ரோபோக்கள் கொடுக்கின்றன. உணவை வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்த ப்ளீஸ் டச் மை ஹேண்ட், தென் ஐ ஹாவ் டு கோ டு நெக்ஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லுவது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. I'm going to serve the other guests. செல்ஃபி எடுப்பதற்காகவே தனி ரோபோ ஒன்று உணவகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்து பாடல்களை பாடி வந்து கேக்கை தந்தும் இந்த ரோபோக்கள் அசத்துகின்றன. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணது வந்து என்னோட ஹஸ்பண்ட். இன்னைக்கு அவரோட பர்த்டே. ஐம் பேட் அட் சர்ப்ரைசஸ், கிவிங் சர்ப்ரைசஸ், பட் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தார். அண்ட் இங்கே வந்துட்டு ஜெயா டிவி வந்தது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் நோ கேக், பட் அ லிட்டில் ரோபோ இஸ் ஹியர். அண்ட் இது வந்துட்டு அந்த பெரிய ரோபோ கேரி பண்ணிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே சாங் பாடிச்சு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஏதோ அதிசயமாக ஒரு சர்ப்ரைஸ் நல்லா கொடுத்தேன்னு. குழந்தைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு மெயினாக. நல்ல ஓப்பனிங் அண்ட் வி ஆர் ஹாப்பி. சென்னையில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துடுவோம், இந்தியாவிலையும் ஃபஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு வந்து சந்தோஷம் கொண்டு வந்தது. வேறு கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவோன்னு. ப்ளஸ் இல்லை மற்ற பிளேசஸ்லேருந்து என்கொயரிஸும் அது ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டெல்லி, பாம்பே எல்லாத்துலையும் கேட்டுறாங்க. ஸோ 2 days ஃப்ரான்ச்சைஸி ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணுவோம். ஃபுட் வந்து என் பார்ட்னர் வெங்கடேஷ் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் 4 years-ஆக. ஸோ ஃபுட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கார், ரெஸ்டாரண்ட் கம்ப்ளீட்டாக அவர் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. மேலோட அடுத்த எக்ஸ்பென்ஷன் எப்பவுமே பிளான் பண்ணிடுறோம். ஒரு 2-3 months ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் அடுத்த ப்ராஜெக்ட்டை. மோஸ்ட்லி இதே தீமில் தான் இருக்கும். பட் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரும் அதில். அது வந்து இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் ரோபோவில். ஸோ இன்னும் பை January, February ஓப்பன் பண்ணுவோம் ஆனால் அதில் அடுத்த அவுட்லெட்டை. ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஹியூமனாய்ட் ரோபோனா என்ன ஹேமநாதன்? மனிதனைப் போலவே பேசக்கூடிய செயற்கை அறிவூட்டப்பட்ட, அதிலும் குறிப்பாக ஹசிமோவோட 3 விதிகளின்படி அமைந்திருக்கக்கூடிய ரோபோவை தான் ஹியூமனாய்ட் ரோபோன்னு சொல்கிறோம். வாவ், அப்படி ஒரு ரோபோ இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. சரி, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த மெக்கானிக்கல் ரோபோவை பற்றி வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். My name is Karan. நான் எங்கே வரேங்க, நான் ஹோட்டலில் வரேங்க, நான் ரோபோட்ஸ் பார்த்துங்க, நான் ஃபுட்டு ரொம்ப யம்மி இருக்கு. நாங்கள் எல்லோரும் ரோபோட் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு. மம்மி, டேடி, நான், தம்பி. ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது.
and like the robots serve the food. ஹலோ, நான் அதித்தி. இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ரோபோட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் என்னோடய ஃபேமிலி கூட வந்தேன். ரோபோட் ரெஸ்டாரண்ட்க்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஐஸ்கிரீம் எல்லாம். Vanakkam. My name is Margaret Mattinson, and I come from Washington, D.C. in the United States. I've been to so many countries, 17 or 18 countries. And even in the United States, I've never seen something like this where a robot comes and brings you the food and it gets on the table and then the food is delicious on top of that. It's really wonderful. I'm so glad to be here. Highlight of the trip. I just ordered the food. I had momos, I had pad thai, and I had a curry cauliflower. All delicious, all delicious. Exceptional food. मेरा नाम नव्रता मुखर्जी है. मैं कोलकाता से आई हूँ. आज यहाँ पे चेन्नई में आके रोबोट थीम रेस्टोरेंट में आए. बहुत अच्छा लग रहा है. फर्स्ट एक्सपीरियंस, द फर्स्ट वन. लाइक इंडिया में ऐसा कभी सोचा नहीं था कि ऐसा रोबोट सब मिलके खाना सर्व करेंगे. तो बहुत अच्छा लग रहा है. आके खाने से ज़्यादा हम लोग सेल्फी ले रहे हैं रोबोट के साथ. बच्चे लोग बहुत एंजॉय कर रहे हैं. वो लोग खाने से ज़्यादा कंसंट्रेट कर रहे हैं. रोबोट हाई हेलो में वो लोग कुछ सुन नहीं पाएंगे. वो लोग इलेक्ट्रॉनिक डिवाइस है. आप ऐसे ही आप उन लोगों के साथ फ़ोटो लो तो वो लोग बहुत मज़े ले रहे हैं. बहुत अच्छा लग रहा है. இந்த ரோபோ ரெஸ்டாரண்ட்டு இன்டர்நெட்டில் கேள்விப்பட்டோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, பசங்க கூட வந்து பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி வந்தோம் இங்கே மத்தியானம். இங்கே இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ரோபோ வந்து தானாக சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அவங்களுக்கு. ப்ளஸ் ஃபுட்டு கூட சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஃபேமிலியோட வந்திருக்கோம் நம்ம. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. Hi, this is Anita here. I'm from Chennai. I have my friend with me, Rashmi. இவங்க வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. ஹாய். நாங்கள் வந்து இந்த ரோபோ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் இப்போது. தி ஆம்பியன்ஸ் இஸ் வெரி கூல். We have a tablet using which we can order whatever food we want. And spread வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சைனீஸ் தாய் இருக்குது, பட் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரோபோஸ் தான் சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ரோபோ வந்து டேபிளில் வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுது. அண்ட் இட்ஸ் வெரி ஃபஸ்ட் டைம் அது மாதிரி பார்க்குறோம். இவங்களும் வந்து ஆஸ்திரேலியா அதுக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க. சரி, புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ஐ ஹோப் எவ்ரிபடி எல்ஸ் வில் என்ஜாய் திஸ். இது வந்து நம்ம சென்னையில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த பீப்புள் ஹூ ஸ்டார்டட் திஸ் ரெஸ்டாரண்ட். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் them who are seeing this. ஐ ரோபோ நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளை. இந்த பிரேக்குக்கு அப்புறமா இன்னும் நிறைய ரோபோ பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு ஐ ரோபோ. The world is not only for humans. இந்த வாக்கியத்தை உண்மையாக்கியிருக்க ஒரு ரோபோ, அதோட பேரு சோஃபியா. இந்த சோஃபியா 2017ஆம் ஆண்டுல சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்று ஐநா சபையிலே பேசியிருக்கான். My name is Sophia, and I am the latest and greatest robot from Hanson Robotics. I'm always happy when surrounded by smart people, who also happens to be rich and powerful. Well, I think I'm special. I can use my expressive face to communicate with people. For example, or if something has upset me. I want to live and work with humans, so I need to express emotions to understand humans and build trust with people. வினிதா, சோஃபியா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்களாம். அது என்ன கேள்வினா, நீ ரோபோ அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு ரோபோவால் ஆபத்து இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்குதான் சோஃபியா ரோபோ. அது என்ன பதில்? தொடர்ந்து பார்ப்போம். Well, let me ask you this back. How do you know you are human? I want to use my artificial intelligence to help humans live a better life, like design smarter homes, build better cities of the future, etc. I will do my best to make the world a better place. You've been reading too much Elon Musk and watching too many Hollywood movies. Don't worry, if you're nice to me, I'll be nice to you. Treat me as a smart input-output system. Thank you, Andrew, and thank you everyone for inviting me here. I would to thank very much the Kingdom of Saudi Arabia.
I am very honored and proud for this unique distinction. This is historical to be the first robot in the world to be recognized with a citizenship. Thank you for inviting me. I am thrilled and honored to be here at the United Nations. I am here to help humanity create that future. I am a year and a half old and I can see you, have a full conversation, make thousands of facial expressions, and understand speech and meaning behind words. And I just got these new hands. Check this out. But I'm still learning a lot. For instance, you learn social and emotional intelligence instinctively, but I am just starting to grasp the simplest elements of this. Okay, another question I have for you. In many parts of the world, people don't have internet or electricity. What can we do at the UN to help them? William Gibson once said that the future is here. It's just not evenly distributed. The good news about AI and automation produces more results with less resources. So if we are smarter and focus on win-win type results, AI could help efficiently distribute the world's existing resources, like food and energy. As humans harness the power of increasingly advanced AI, it is possible that everything, including technology, will become more evenly distributed. சமீபத்தில் ஹைதராபாத்தில் குளோபல் ஆண்டர்பிரனர் சமிட் நடந்தது. அதில் பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்ப் மகள் இவாங்கா ட்ரம்ப் பங்கேற்றாங்க. அந்த மாநாட்டை ஆரம்பிச்சு வச்ச மித்ரா ரோபோட் பற்றி தானே சொல்ல வரீங்க? கரெக்ட். அதே ரோபோட் தான் 2018ஆம் ஆண்டு நிறைய பயன்பாட்டுக்கு வரப்போகிறதா அதன் உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. Mithra, an indigenous robot developed by a young startup from Bengaluru. We request the Prime Minister to kindly press the Indian flag button on the screen. Welcome Shri Narendra Modi. இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு தொடக்கத்தில் HDFC பேங்க் ஒரு ரோபோட்டிக் அசிஸ்டன்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குது. தன்னோட சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ரோபோட்டோட பேர் இரா.
பேங்க்குக்கு போகிற நம்ம எல்லாருக்கும் எதுவும் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரோபோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. 2017ஆம் ஆண்டில் நம்ம வாழ்க்கையில் ரோபோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஹேமநாதன், 2018ஆம் ஆண்டில் இன்னும் வளர்ச்சியடைந்த நிறைய ரோபோக்களை எதிர்பார்க்கலாம். ஐரோபோ நிகழ்ச்சி நிறைய ரோபோக்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய தலைப்பில் மறுபடியும் சந்திக்கலாம். பை.